வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ ஜஸ்ட்டு உங்கள் லுக் அவுட் ஒரு டயக்ராம் இந்த இடத்துல வச்சுருக்கோம். இதில் ஒரு மாஸ்பெட்டோட பின் அவுட், ஒரு மாஸ்பெட்டோட படம் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். லீனியர் வோல்டேஜ் ரெகுலேட்டர் இதுதான் தலைப்பு. இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ. லீனியர் வோல்டேஜ் ரெகுலேட்டர் அப்படின்னா என்ன? வோல்டேஜ் ரெகுலேட்டர் அப்படின்னாவே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது, நேற்றைக்கு கிளாஸில் உங்களுக்கு 7805, 7808, 9, 12, 24 இந்த மாதிரிலாம் ரெகுலேட்டர் இருக்குது இல்லையா? நம்ம அதுதான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போது உங்களுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர், அதாவது லீனியர் வோல்டேஜ் ரெகுலேட்டர், இந்த லீனியர் ரெகுலேட்டர் மூலிமா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டால், நமக்கு என்ன வோல்ட் வேணுமோ அந்த வோல்ட்டை நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். செலக்ட் பண்ணால் நமக்கு வேணுங்கிறத அச்சீவ் பண்ண முடியும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிக்சல்டு வோல்டேஜ் ரெகுலேட்டர் மார்க்கெட்டில் கிடைக்கிது. அதுக்கும் இந்த மாதிரி லீனியர் வோல்டேஜ் ரெகுலேட்டருக்கும் என்ன வித்தியாசம்? லீனியர் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து லாக் அப்படின்னா 10 மடங்கு அப்படின்னு அர்த்தம். 10, 100, 1000 இப்படி வந்தால் அதுக்கு பேர் லாக். லீனியர் அப்படின்னா டெசிமலில் 1, 2, 3 அல்லது 0.1, 0.2, 0.3 இப்படி வேரியேஷன் ஆச்சு அல்லது குறையுது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து லீனியர். ஃபஸ்ட்டு ஒன்று அது தெரிஞ்சுக்குவோம். நமக்கு எங்கே அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு கேட்டால், ஏன் நெசசிட்டி கேட்குன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சில ப்ரீசியஸ் அலைன்மெண்ட், சில ப்ரீசியஸ் சர்க்யூட் போர்ட்லாம் நமக்கு தேவையான வோல்ட்டை அச்சீவ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம்? உங்களுக்கு பெரும்பாலும் ஒரு மெக்கானிக்ஸ் பெரும்பாலும் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணும்போது அதில் கண்டிப்பாக ஒரு பென்ட்ரைவ் கிட்டு ஒன்று அசம்பிள் பண்ணுவோம். வர்ற எல்லா ஆம்பிளிஃபையர்லையுமே எஃப்எம் ரிசீவர் எல்லாத்துலேயும் வருது. அதுக்கு சப்ளை வோல்ட்டு கொடுக்கணுன்னா ஒரு 5 வோல்ட் கொடுக்கணும். அதுக்கு 7805 தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? பட் அல்லது அப்ளிகேஷன், வெவ்வேறு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். இப்போ 7805, 7808 எந்த இதாக இருந்தாலும் அதில் ஒரு நம்பகத்தன்மை இருக்குதா அப்படின்னு கேட்டால், அந்த ஐசியில் ஒரு நம்பகத்தன்மை கிடையாது. ஓகேங்களா? நம்பகத்தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், அதனுடைய எஃபிஷியன்சி. இந்த ஐசியெல்லாம் ஒர்க் பண்ணும் பொழுது ஹீட் ஆகும். அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், இதன் மூலிமா வரக்கூடிய அவுட்புட் வோல்ட்டை கொடுத்து சில ப்ராஜெக்ட் வேணால் ரெடி பண்ணலாமோ இல்லையே, பர்டிகுலராக ஒரு ஆம்பிளிஃபையர் சர்க்யூட்டில் இதை யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஹம் வரலாம், குவாலிட்டி வராமல் போகலாம், ஹீட் ஆகலாம், ஏன் ஃபெயிலியர் ஆகலாம். இதெல்லாம் வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. அதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெகுலேட்டர், இப்போ நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா, 317 LM317 வச்சு பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து மாஸ்பெட்டு நமக்கு தெரியும், மாஸ்பெட்டை யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி, இப்போது இது மாஸ்பெட்டோட ஒரு பின் டீட்டெயில்ஸ். நமக்கு பெரும்பாலும் தெரிஞ்சதெல்லாம் ஒரு ஆம்பிளிஃபையர் சர்க்யூட்ஸில், இன்வெர்ட்டர் சர்க்யூட்டில் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். IRFZ44N அப்படிங்கிற ஒரு மாஸ்பெட் அப்படின்னா தெரியும், பார்க்குறதுக்கு டிரான்சிஸ்டர் மாதிரி, ஏன் ரெகுலேட்டர் ஐசி மாதிரியே இருக்குது. ஓகேவா? அது பார்க்குறதுக்கு தான் அந்த மாதிரி இருக்க ஒழிய ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஏன் வந்து ஒரு ரெகுலேட்டர் ஐசி ஒரு எஃபிஷியன்ஸாக இல்லை அப்படின்னு கேட்டால், அந்த ரெகுலேட்டர் ஐசிக்குள்ளே நிறைய டிரான்சிஸ்டர் இருக்குது. சுருக்கமாக சொல்லப்போனால் அது ஒரு ஐசி. ஓகேவா? ஆனால் மாஸ்பெட் அப்படி இல்லை. மாஸ்பெட் வந்து ஒரு சுவிட்சிங் டிவைஸ், ஒரு சிங்கிள் டிரான்சிஸ்டர். ஓகேவா? மெட்டல் ஆக்சைடு சிலிக்கான் ஃபீல்டு எஃபெக்டிவ் டிரான்சிஸ்டர், அதனுடைய சுருக்கம் தான் மாஸ்பெட். பெரும்பாலும் இப்போ வரக்கூடிய எல்லா டிவைசஸ்லையுமே ஒரு எல்சிடி எல்இடி பவர் சப்ளை ஆகட்டும், ஆம்பிளிஃபையர் சர்க்யூட் ஆகட்டும், வேறு எந்த ஒரு சர்க்யூட்டாக இருந்தாலுமே இந்த மாஸ்பெட் அவாய்ட் பண்ணவே முடியாது. மாஸ்பெட்டுடைய ஆதிக்கம் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்தது தான் ஐஜிபிடி. ஓகேவா? இப்போது இந்த மாஸ்பெட்டுடைய பின் டீட்டெயில்ஸ் அது பார்க்குறதுக்கு முன்னாடி 2 டைப்பில் மாஸ்பெட் இருக்குது. ஒன்று வந்து பி டைப், இன்னொன்று வந்து என் டைப். பெரும்பாலும் என் டைப் மாஸ்பெட் தான் யூஸ் பண்ணுறோம். பி டைப் மாஸ்பெட் கம்மியாக யூஸ் பண்ணுறோம். என் டைப் மாஸ்பெட் வந்து உங்களுக்கு வந்து விலை கம்மி, எஃபிஷியன்சியும் ஜாஸ்தி. பி டைப் வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி, அப்ளிகேஷனும் கம்மி.
ப்ரைஸ் ஜாஸ்தி. ஓகே, ஒரு டிரான்சிஸ்டர் அப்படின்னு எடுத்துட்டா பொதுவாக அந்த வோல்டேஜ் லீனியர் வோல்டேஜ் ரெகுலேட்டரில் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ண முடியுமானா, டிரான்சிஸ்டர் பொறுத்த வரைக்கும் கரண்ட் ஆப்ரேட்டிங் டிவைஸ், கரண்ட் ஆப்ரேட்டிங் காம்போனண்ட் அது. ஆனால் மாஸ்பெட் அப்படி இல்லை, வோல்டேஜ் ஆப்ரேட்டிங் டிவைஸ், வோல்டேஜ் ஆப்ரேட்டிங் காம்போனண்ட்டு. ஓகேவா? இதுக்கு 3 பின் இருக்கும். இந்த பின்னில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட். ஃபஸ்ட்டு பின் கேட், 2வது பின் ட்ரைன், 3வது பின் சோர்ஸ். ஆக்சுவலாக இது ஐசியோட ஒரு லுக், ஒரு விசுவலைஸ். அதனுடைய ஸ்கிமேட்டிக் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சிம்பிள். ட்ரைன், சோர்ஸ், கேட் இப்படி இருக்கும். இது வந்து சிம்பாலிக் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அப்போது சிம்பிள் உங்களுக்கு தெரியுது, நேரில் பார்த்தா எப்படி இருக்குது. பொதுவாக தெரியணும், எந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸாக இருந்தாலும் ஒரு ரெசிஸ்டர் அப்படின்னா அது நேரில் பார்க்க எப்படி இருக்கும், சிம்பிள் எப்படி இருக்கும், அதுக்கு அடுத்தது அது என்ன பண்ணுது, அதை எப்படி செக் பண்ணுறது மல்டிமீட்டரில், இதெல்லாம் வேணும் ஒவ்வொரு காம்பனன்ட்ஸுக்கும். இதையெல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். இந்த சேனலின் நோக்கமே உங்களுக்கு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறது, உங்களுக்கு பயிற்சியை அளிச்சிட்ருக்கோம். எங்கள் இன்ஸ்டியூஷனில் இந்த மாதிரி பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு கோர்ஸு, ப்ராஜெக்ட் டிசைனிங், நத்திங் பட் ஒரு ப்ராஜெக்ட் டிசைனிங். நீங்கள் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும், அசம்பிள் பண்ணி சப்மிட் பண்ணணும், அதான் கோர்ஸு. அப்போ தான் ஒரு வலுவான ஒரு ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வர முடியும். எலக்ட்ரானிக்கில் வர விருப்பம் வரவங்க இந்த கோர்சஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு முறையாக தெரியல அப்படின்னா கூட முறையாக தெரிஞ்சுக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அற்புதமான ஃபீல்டு இந்த எலக்ட்ரானிக்ஸ். நீங்கள் கற்றுக்கிறது மூலிமா உங்கள் குழந்தைகளுக்கும் எதிர்காலத்தை வலுவையாக அமைச்சு கொடுக்க முடியும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, எங்கிட்ட சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, ஆம்பிளிஃபையர் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம், யூபிஎஸ் இன்வெர்டர் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், பார்ட் டைம், ஃபுல் டைம், வீக்கெண்ட் கிளாஸ், ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் நடத்திட்டுருக்கோம். விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது எப்படி வந்து லீனியராக வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளான ஒரு சர்க்கியூட் மாஸ்பெட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் 1 மட்டும்தான், வேறு எதுவுமே தேவையில்லை. ஒரு மாஸ்பெட் மூலிமா நம்மளால் ஒரு லீனியர் அவுட்புட் வோல்ட்டை எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு சிம்பிள் சர்க்கியூட். பெரும்பாலும் உங்களுக்கு கொடுக்குற சர்க்கியூட் எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் ஓரியன்ட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பயனுள்ள தகவல். அதனால் சர்க்கியூட் கொடுத்தா அதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் சர்க்கியூட், லீனியர் வோல்டேஜ் ரெகுலேட்டர், லீனியர் வோல்டேஜ் ரெகுலேட்டர் சர்க்கியூட்ஸு. இதில் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்களேன். இது வந்து மாஸ்பெட், ட்ரைன், கேட், சோர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு 10K கண்ட்ரோல், வேரியபிள் ரெசிஸ்டர். கண்ட்ரோல் மீன்ஸ் நத்திங் பட். ஓகே, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, லோடுக்கு தான் கொடுத்துருக்கோம், சர்க்கியூட்டு கொடுக்கல. ஒரு எல்இடி எரியறதுக்காக கொடுத்துருக்கோம். இங்கே பவர் சப்ளை இருக்குது, 9 வோல்ட் பேட்ரி கொடுத்துருக்கோம். இந்த 9 வோல்ட் பேட்ரி மூலிமா இந்த மாஸ்பெட் கண்டக்ட் ஆகி இது கொடுத்துருக்கூடிய லோடான ஒரு எல்இடியை எரிய வைக்கும். இந்த கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா இந்த மாஸ்பெட் கண்டக்ட் ஆகி இந்த எல்இடியோட பிரைட்னஸ் கூடி குறையும். இந்த எல்இடியோட பிரைட்னஸ் கூடி குறையுன்னா என்ன அர்த்தம்? எல்இடிக்கு வரக்கூடிய வோல்ட் வந்து கூடி குறையுதுன்னு அர்த்தம். இந்த எல்இடிக்கு வர வோல்ட் கூடி குறையுன்னா என்ன அர்த்தம்? இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த கூடி குறை எதனால் நடக்குது அப்படின்னா, கேட்டுக்கு போகிற வோல்டேஜ் கூடி குறையலாம் நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ கண்ட்ரோலை வேரி பண்ணால் மாஸ்பெட்னுடைய கேட் வோல்ட்டு கூடி குறையும். கேட் வோல்ட்டு கூடி குறைஞ்சதுன்னா மாஸ்பெட்னுடைய ட்ரைன் அண்ட் சோர்ஸ் ரெண்டும் இருக்கு இல்லையா, ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் ஆரம்பத்தில். ஏற்கனவே நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் மாஸ்பெட் எப்படி செக் பண்ணலாம், போத் அனலாக் மல்டிமீட்டர் அண்ட் டிஜிட்டல் மல்டிமீட்டரில் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். சப்போஸ் நியூ காமர்ஸ் யாராவது வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போது இதுதான் வந்து கண்டக்ட் ஆகுது, ட்ரைனும் சோர்ஸும் கண்டக்ட் ஆகுது. முதல்ல ஹை ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு, கேட்டுக்கு போகிற வோல்ட்டுக்கு தகுந்த மாதிரி கண்டக்ட் ஆகும் சிம்பிளாக. அதை நம்ம ஒரு எல்இடியை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போது மாஸ்பெட் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க, ஆம்பிளிஃபையர்லையும் யூஸ் பண்ணுறாங்க, சிம்பிளான இன்வெர்ட்டர் யூபிஎஸ்சில் எல்லாத்துலேயும் வருது.
ஒரு மாஸ்பெட் எடுத்து எப்படி செக் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு இருந்தால் கூட உங்கள்கிட்ட மல்டிமீட்டர் இல்லை, அப்போ எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சர்க்யூட், இது ஒரு செக்கிங் மெத்தட். ஜஸ்ட்டு மாஸ்பெட் எடுத்துக்கலாம். 3 லீடு இருக்கும். இந்த இடத்துல லீடு நான் மென்ஷன் பண்ணலை. இப்போ சர்க்யூட்டில் பாருங்கள், இதுதான் வந்து கேட்டு, இது வந்து ட்ரெயினு, இது வந்து சோர்ஸ் இல்லையா. நான் இந்த இடத்துல எடுக்கலை, ஏன்னா ட்ரெயினுக்கும் இந்த ஹீட் சிங்க் பிளேட் இருக்கு இல்லையா, ரெண்டுக்கும் கண்டினியூட்டி இருக்கும். அதனால் ட்ரெயினை வந்து இந்த பின்னை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஹீட் சிங்க் பிளேட்டை யூஸ் பண்ணிக்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, சில இன்வெர்ட்டர் சர்க்யூட்டில் இந்த ட்ரெயின் வந்து பின் வந்து ஹீட் சிங்கில் படாமல் ஐசோலேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஐசோலேஷன் எடுத்துட்டிங்கன்னா ஒரு மைக்கா சீட் இருக்கும், அதை எடுத்துட்டிங்கன்னா போட்ட உடனே இம்மிடியேட்டாக ஷார்ட் ஆயிரும். ஓகேவா? சரி, இப்போ ட்ரெயின், அப்போ ட்ரெயின் சோர்ஸ் ரெண்டும் வந்து சுவிட்சாக ஆக்ட் பண்ணுது, ஹை ரெசன்ஸை ஆக்ட் பண்ணுது. அந்த ரெசன்ஸை குறைய குறைய இதில் அவுட்புட் வோல்ட் வருது. ட்ரெயினில் கொடுக்குற வோல்ட்டு சோர்ஸில் வரணும் அப்படின்னா கேட்டுக்கு பல்ஸ் வரணும். ஒருவேளை கேட் வோல்ட் 0வாக இருந்தால் அவுட்புட் வோல்ட் வெளியே வராது. ஓகேவா? அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட். அதே நேரத்தில் சாதாரண ஒரு 9 வோல்ட் பேட்டரி இருந்தால் போதும். ஒரு 10K அல்லது 22 கண்ட்ரோல் இருந்தாலும் சரி, 10K அல்லது 22K இன்பிட்வீன் திஸ் எது இருந்தாலும் சரி, அந்த கண்ட்ரோலை யூஸ் பண்ணி இந்த சர்க்யூட் மாதிரி டிசைன் பண்ணி இந்த கண்ட்ரோலை வேரி பண்ணிங்கன்னா இந்த எல்இடி பல்ப் பிரைட்னஸ் கூடி குறைஞ்சா இந்த மாஸ்பெட் நல்லா ஒர்க் பண்ணதுன்னு அர்த்தம். ஓகேவா? எல்இடி மட்டும் இல்லை, பாருங்கள் இந்த இடத்துல ஒரு காயில் கொடுத்துருக்கு. தட் மீன்ஸ் ஒரு மோட்டார் கொடுத்துருக்கு, ஒரு டாய்ஸ் மோட்டார். இந்த டாய்ஸ் மோட்டரை கொடுத்தோன்னு வச்சுங்களேன், அது வந்து ஸ்லோவாக ஸ்பீடாக ரொட்டேட் ஆகும். ஏன்னா அந்த மோட்டருக்கு எடுக்கிற வோல்ட் வந்து குறைவாக இருக்கும்போது ஸ்லோவாகவும், அதிகமாக இருக்கும் பொழுது நல்ல ஸ்பீடாகவும் ரொட்டேட் ஆகிறத பார்க்கலாம், நீங்கள் செக் பண்ணலாம். இந்த ஒவ்வொரு காமன்ஸ் பற்றி உங்களுக்கு எதுக்காக நடத்துகிறேன்னா, இந்த வேரியஸ் எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் நீங்கள் இம்ப்ளைஸ் பண்ணுறதுக்காக. ஒரு சர்க்யூட் அப்படின்னா ரெசன்ஸு, கெப்பாசிட்டர், ஐசி இதெல்லாம் சேர்ந்து இன்கார்பரேட் ஆனது. அது வந்து சிஆர்டி டிவியாக இருந்தாலும் சரி, டிவிடி பிளேயராக இருந்தாலும் சரி, எல்சிடி எல்இடியாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒன்று தான். எல்லாத்துலேயும் இதே எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸ் தான் வருது. ஆனால் அது இயக்கம் மட்டும் மாறுது. அந்த இயக்கத்தை செப்பரேட் பண்ணி உங்களுக்கு பயிற்சியாக அழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பயன்படுத்திங்க, நல்லபடியாக பயன்படுத்திங்க. உங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் செக்ஷனில் தெரிவிங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் எல்லாமே. ஓகேவா? அப்போது வோல்ட்டு கூடி குறைன்னு சொன்னோம், விசிபிளாக பார்த்துக்குறோம். இப்போ என்ன பண்ணுறோம், அதே ஒரு வோல்டா மீட்டரில் செட் பண்ணி, டிஜிட்டல் மல்டிமீட்டரில் செட் பண்ணி அதில் வோல்ட்டு கூடுதா குறையுதா அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். ஒரு லோடு எல்இடி, ஒரு லோடு மோட்டார், தென் இது ஒரு மீட்டர் கொடுத்தா அதுவும் ஒரு லோடு தான். ஓகேங்களா? அதனால் இது ஒர்க் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத நாம் இப்போது செக் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணியிருக்கோம், மோட்டார் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு, எல்இடி எரிஞ்சிட்ருக்கு, தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் விசிபிள். இப்போ என்ன பண்ணுறேன், கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலை 0 லெவலுக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியுது, ஒரு சோர்ஸ் 9 வோல்ட் பேட்டரி, இந்த இடத்துல மாஸ்பெட் இருக்குது, ஒரு கண்ட்ரோல் வித் நாப்பு, ஒரு லோடு கொடுத்துருக்கேன், ஒரு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு மோட்டார், டாய் மோட்டார் ப்ளஸ் ஒரு லீஃப் ஃபேன் சுற்றுறதுக்காக. இந்த இடத்துல எல்இடி பல்பு, எல்இடிக்கு லோடு ரெசிஸ்டன்ஸ் ஒரு 100 ohms கொடுத்துருக்கேன். கூடவே பேரல் கனெக்ஷன், எல்இடி பேரல் கனெக்ஷன், மோட்டார் பேரல் கனெக்ஷன், மல்டிமீட்டரும் பேரல் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ அதில் லீனியராக வேரியதாக இல்லையா இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் இந்த கண்ட்ரோலை. மல்டிமீட்டரில் பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஒரு பர்டிகுலர் வோல்ட் வந்தோடனே உங்களுக்கு என்ன ஆயிரும், உங்களுக்கு அந்த டாய் மோட்டார் ஃபஸ்ட்டு ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஸ்லோவாக சுற்றுது. ஓகேங்களா? ரொம்ப மினிமமாக சுற்றுது. 0.4 வோல்ட்டில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு மெல்ல. அதனுடைய வோல்ட், ஆப்ரேட்டிங் வோல்ட் வந்து 2.7 to 3.2 வோல்ட்டு. மெல்ல ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. நான் மெல்ல ரைஸ் பண்ணுறேன். லீனியர், இதுதான் லீனியர் வோல்டேஜ் ரெகுலேட்டர். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். மெல்ல அப்படியே மெல்ல மெல்ல அப் ஆகிட்டே வரும். டிஸ்பிளேயில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மோட்டரோடைய ஸ்பீடும் மெல்ல ரைஸ் ஆகிட்டே இருக்குது. அதில் வர வோல்ட்டு பாருங்கள். இப்போ ஒரு 1.5 வோல்ட், 1.05, தென் அந்த 1 வோல்ட் வந்து மெல்ல கூட்டிகிட்டே வருது. கூடவே என்ன உங்களுக்கு வரும், நல்ல 1.5 வோல்ட் வரும்பொழுது நேராக எல்இடி வந்து க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். க்ளோ ஆகுது, உங்களுக்கு கேமராவில் கொஞ்சம் விசிபிளாக தெரியாது. இப்போது மெல்ல ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள்,
2.3 வோல்ட் வந்துருச்சு. எல்இடி க்ளோ ஆகிறது உங்களுக்கு தெரியுது. ஓகேவா? இப்போ நான் மெல்ல மெல்ல நான் ரைஸ் பண்ணுறேன். எல்இடி க்ளோ ரைஸ் ஆகுது. இந்த ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் செஞ்சு பார்க்கணும். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ப்ராஜெக்ட் இருக்குது. அதை எல்லோரும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்டுக்குள்ளே வரணும், நீங்கள் செய்யணும். அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு வீடியோவையும் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டார் ஸ்பீடு சுற்றுது, நல்லாவே சுற்றுது. கிட்டத்தட்ட இந்த இடத்த விட்டு டிஸ்பிளேஸ் ஆகிற மாதிரி பொசிஷன் இருக்குது. எல்இடி நல்ல பிரைட்னஸ் வந்துட்டுருக்கு. ஓகேவா? இப்போது அதுக்கு மேலே வந்தால் வைப்ரேட் ஆகும் அந்த மோட்டார். நான் மெல்ல ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரேன். பாருங்கள், இப்போது வோல்ட் அப்படியே குறைச்சிக்கிட்டே வரேன். அப்போது ஃபேனோட ஸ்பீடு உங்களுக்கு குறையுது, விசுவலாக தெரியணுங்கிறதுக்காக. எல்இடியோட பிரைட்டு உங்களுக்கும் குறைஞ்சிக்கிட்டே வருது. வோல்ட்டை குறைச்சிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கேன். உங்களுக்கு மெல்ல மெல்ல வோல்ட்டு குறைச்சிட்டே வந்துட்டுருக்கேன். குறையுது, லீனியராக குறையுது. அதாவது 0.1 வோல்ட் வேணால் கூட நீங்கள் என்ன பண்ண முடியும், கொஞ்சம் குறைச்சிக்க முடியும். இப்போ 1.5னா 1.5 வோல்ட்டு மெல்ல குறைச்சிக்கலாம். 1.4, 1.2 இந்த மாதிரி என்ன பண்ண முடியும், மெல்ல குறைச்சிட்டு வந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்ண முடியும், கம்ப்ளீட்டாக இதை அரெஸ்ட் பண்ண முடியும். மோட்டரை அரெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, பார்த்தீங்களா? இதுதான் ஒர்க்கு. அப்போ நீங்களும் செஞ்சு பார்க்கலாமா? டூ இட் யுவர் செல்ஃப். நீங்களும் அசம்பிள் பண்ணலாம். இப்போ என்ன சொல்ல வரோம், ஒரு டிவைஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், ஸ்பீடை கூட்டி குறைக்க முடியும். அது எந்த இடத்துல தேவையோ அது அப்ளிகேஷனை பொறுத்து. அதேமாதிரி பல்போட பிரைட்னஸ் என்ன பண்ண முடியும், தேவையான அளவுக்கு கூட்ட முடியும், குறைக்க முடியும். அதே மாதிரியே ஒரு ஆம்பிளிஃபையர் போர்டில் புரலாஜிக்கல் போர்டு இல்லையா, ஒரு பென்ட்ரைவ் போர்டு, இதுக்கெல்லாம் பிரச்சனையே என்னென்னா இந்த பவர் சப்ளை தான் பிரச்சனை. அந்த பவர் சப்ளை சரியாக டிசைன் ஆகலைன்னா கண்டிப்பாக வரும், இல்லைன்னா குவாலிட்டி இருக்காது, தேவையான ஆம்பியர் டெலிவரி ஆகாது. ஓகேவா? அப்போ 12 வோல்ட் சப்ளை இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு லீனியர் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி தேவையான வோல்ட்டை அச்சீவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இது வேரியபிளாக தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஃபிக்ஸட் ரெசிஸ்டன்ஸை போட்டு கூட நமக்கு தேவையான வோல்ட்டை அச்சீவ் பண்ணிடலாம். ஓகே, பார்த்தீங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.